ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து கோதுமை மாவு வச்சு ஒரு போலி செய்யலாம். அதுக்காக ஒரு பவுலில் வந்து 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சம் சுகர், கொஞ்சம் மஞ்சள் பொடி, கீ, கொஞ்சம் தண்ணி விட்டு சப்பாத்தி மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஆல்ரெடி வந்து கடலை மாவு வந்து குக்கரில் போட்டு குக் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே போல் வந்து நீங்களும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சுகரை வந்து நல்லா தண்ணி விட்டு கரைச்சி அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணி நம்ம குக் பண்ணி வச்சுருக்க கடலை மாவையும் கடலை பருப்பும் அதுக்கப்புறம் அந்த ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா கிளறி எடுத்துட்டிங்கன்னா பூரணம் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி மாவு வந்து ஒரு சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் சின்னதாக பிசைஞ்சு பூரணத்தை அதுக்குள்ளாடி வச்சு நல்லா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிக்கிட்டு ஒரு ஷீட் எடுத்து அதில் வந்து கீ தடவிட்டு இதை வந்து ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கு மேலே இன்னொரு ஷீட்டை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிளேட்டை வச்சு நீங்கள் அமுக்கினீங்கன்னா கரெக்டாக வந்து ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். அதுக்காக தான் இனி வந்து ஒரு தோசை கல்லில் போட்டு சப்பாத்தி மாதிரி 2 பக்கம் திருப்பி போட்டு கீ விட்டு எடுத்திங்கன்னா சுவையான போலி ரெடி ஆகிடும். அது பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸை செய்து கொடுங்க. சிம்பிளாக இருக்கும். பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.